பார்க்குறது கொல்லிமலை சித்தர் அவர்களோட நீதியுள்ள தொடர்ச்சி. வணக்கம் ஐயா. ஐயா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ரொம்ப ஈஸ்வரன். உங்களுக்கு ஆன்மீக பயணம் எப்படி இருக்குது? அதை பற்றி கொஞ்சம் விரிவா. ஆன்மீக பயணம் என்னோட அனுகரங்கள் வந்து இயல்பாக எனக்கு இறைவனோட அனுகரங்கள் கட்டாயப்படுத்தி இங்கே ஆன்மீகத்துக்கு வரல. சந்தர்ப்ப சூழ்நிலையினால ஆன்மீகத்தினோட அமைப்புக்கு வந்து இப்போ சரி நமக்கு வேறு வழியில் இதுதானா முடிவு அப்படிங்கிற ஒரு சரி எப்படினாதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு தொடர்ச்சியாக பயணம் ஆரம்பிச்சு. பயணம் முதல் நான் ஆரம்பித்தது வெள்ளிங்கிரி மலை கோயம்புத்தூர். அந்த மலையில் வந்து ஆலயத்தின் வழிபாட்டு பிள்ளையார் தண்ணி ஊற்றிட்டு அங்கே கோயிலில் கொடுக்கக்கூடிய சாதத்தை சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு. அப்போ எனக்கு வயசு 14-15 வயசு. அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த வயசில் அந்த பணிகள் திருப்பணி செஞ்சுட்டு அந்த ஆலயத்திலேயே குடியிருந்து இருந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆசான் ஒருத்தர், ஐயா வாங்க கொஞ்சம் வெளியில் போவோம் அப்படின்னு. நான் ஐயா நம்மளுக்கு பழக்கம் எதுவும் இல்லை, நீங்கள் எல்லாம் ஹிந்தி மலையாளம் எல்லாம் பேசுறீங்க, தமிழ் மட்டும்தான். அதாவது சிறு வயதுலேருந்தே வந்ததுனால படிப்பருவம் தனக்கு போதுமான இறைவன் கொடுத்தது இருக்கு, படிப்பது இல்லை. அதனால நீங்கள் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா நான் சிரமம் இல்லைங்க அப்படின்னு இல்லாத விவசாயம் கூட்டிகிட்டு போனேன். அப்போ அந்த கூட்டிகிட்டு போன பகுதி வந்து விசுவநாதன் ஆலயம், காசு விசுவநாதன் ஆலயம். ஒரு மாதம் 2 மாதம் சுற்றி காட்டினார். 2 மாதம் சுற்றி காட்டினாரு. அவர் இறைவனோட இறைவனாக ஜோதி வைத்தார். அப்போ அதில் இருந்து நானே தனிமையாக அந்த ஆலயங்களையே வளர்ந்து எல்லாம் கொண்டு இறைவனோட ஆற்றல் அனுபவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய வச்சார். இதுதான் உண்மை, இதுதான் பொய், இதுதான் சொல்லி திறந்ததை விட பட்டு திறந்தன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அந்த வகையில் நான் பட்டு வந்தேன். அப்போது வேதனைனா என்ன, மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு படிப்படியாக ஏறி இறங்கி அந்த வலி வேதனை எல்லாம் தாண்டி இப்போ என்னோட ஆற்றல் அனுகரங்கள் இறைவன் எனக்கு பரிபூர்ணமாக ஆசீர்வாதம் உண்டு, அனுகரங்களும் உண்டு. என் மூலியமாக மற்ற உள்ளங்களுக்கும் ஆசீர்வாத அனுகரங்களும் சிறப்பாக உட்கார வச்சுருக்கு. அதே போல் எனக்குன்னு அந்த குருநார் சொல்லி கொடுத்தது என்னோட கடைபிடிப்புலையும் வாழ்க்கை. பணத்துக்காக இந்த மாந்திரித்தையோ தாந்திரித்தையோ ஆன்மீகத்தையோ பயன்படுத்தாது. நல்ல உள்ளங்களுக்கும் நல்ல ஆத்மாவுக்கும் ஒரு முன்னேற்ற பாதையும் குடும்பத்தோட பிரச்சனைக்கும் தொழில் முன்னேற்றத்துக்கும் பயன்படுத்தும். அவங்க மனசுக்கு தெரியும், இன்னைக்கு 1 ரூபா கொடுப்பாங்க, நீ 1 ரூபாய்க்கு காசுக்காக வைத்தியம் பார்த்தீங்கன்னா அது 1 ரூபாயோட போயிடும். நீ மனசாட்சிக்காக இறைவனுக்காக பாடுபட்டு அவங்களை வாழ வைத்தால் 1 ரூபாய்க்கு 100 ரூபா உனக்கு வந்து செய்யும். 1 ரூபா பெருசா 100 ரூபா பெருசான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அதே படைவெளிக்குள்ள நான் கடைபிடிச்சி 1 ரூபாய் எதிர்பார்க்குறேன். நல்லா இருந்தேன். அந்த நேரத்துக்கு 5 ரூபாயா 10 ரூபாயா 1 ரூபாயா போதும். அடுத்த பிறகு அவங்க நல்லா இருந்து கொண்டு வந்து கொடுக்குறது மனப்பூர்வமாக நான் கேட்டுக்கிட்டேன். நன்றி ஐயா. அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வருடமாட்டு இந்த மாதிரி